தாய்மார்கள் சகோதரிகளின் ஆசிர்வாதங்கள் எனக்கு வந்து கொண்டே இருப்பதால் நான் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார். எங்கள் அரசு பெண்களுக்காக பாடுபடுகிறது. பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி பாதையில் இந்தியா பயணிக்கிறது என்றும் தெரிவித்தார். மகளிர் தினத்தன்று நமது பெண் சக்திக்கு தலைவணங்குகிறேன். பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நமது அரசு அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாடுபட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் நடந்த மகளிர் தின விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். மத்திய அரசிடம் கடனுதவி பெற்று தொழில் முனைவோராகி லட்சாதிபதிகளாக உருவெடுத்த பெண்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பல்வேறு தொழில்களில் சாதித்த பெண்கள் தங்கள் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். டெல்லி சட்டசபை தேர்தல் அறிக்கையில் பாஜக தந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்காக 5100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த என் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ளார். 2வது நாளாக தொண்டர்கள் இடையே உரையாற்றினார். காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு பாஜகவுக்கு பணியாற்றும் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை களைந்தெறிவது அவசியம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார். மத சுதந்திர சட்டத்தின் மூலம் கட்டாய மதமாற்றம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். கட்டாய மதமாற்றம் செய்வதை அனுமதிக்க முடியாது. மதமாற்றத்தில் ஈடுபடும் நபர்களை வாழவே விடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். ஆணாதிக்க மனோபாவம் மறைய வேண்டும். பெண்களுக்கு அனைத்து இடங்களிலும் உரிய மதிப்பு, மரியாதை, பாதுகாப்பு வழங்க வேண்டும். கேலி பேசுவது, பெண்களின் வளர்ச்சியை கொச்சைப்படுத்துவது இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி. பெண்கள் தியாகம் செய்ய பிறக்கவில்லை என மகளிர் தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிங்க் நிற ஆட்டோ திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக 100 பிங்க் நிற ஆட்டோக்கள், 150 மஞ்சள், நீல நிற ஆட்டோக்களை பெண்களுக்கு வழங்கினார். இந்த திட்டத்தில் பெண்கள் ஆட்டோ வாங்க தமிழக அரசு தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குகிறது. தமிழகத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்து திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. கருணாநிதி மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,15,00,000 குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கூட்டணிக்காக அதிமுக தவம் கிடக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னதாக தவறான தகவலை பரப்ப வேண்டாம். தேர்தலுக்கு 6 மாதம் முன்பாக கூட்டணி குறித்து பதில் சொல்கிறேன் என கூட்டணி குறித்த அண்ணாமலை கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி தரக்கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்ற அராஜக போக்குடன் தமிழக அரசு தாவேகாவினரை கைது செய்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் என நடிகர் விஜய் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சிதான் பாஜக. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என அமைச்சர் ரகுபதி கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சிறுபான்மையின மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் திமுகவை தவிர எந்த கட்சியையும் நம்ப தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மகளிர் தின விழா மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மகேஷ் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். ரயிலில் பிஸ்கட் கொடுத்து பயணிகளை ஏமாற்றுவது போல பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் மிட்டாய் கொடுத்து கையெழுத்து வாங்கும் பாஜகவின் நடவடிக்கை மிஸ்டுகால் கொடுத்து கட்சியில் சேர வைத்ததை போன்றது என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட ஷாகிரா என்ற பெண் டாக்டர்கள் இல்லாததால் சிகிச்சை கிடைக்காமல் இறந்துள்ளார் என்ற செய்தி அதிர்ச்சியளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து அரசு ஹாஸ்பிட்டலில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. பொதுமக்கள் உயிர் குறித்து சிறிதும் அக்கறையின்றி சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பின்றி செயல்பட்டு வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றால் திமுக அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என கோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். தமிழுக்கு ஒரு பிரச்சினை என்றால் முதலில் உயிரை கொடுப்பது பாஜகவின் தொண்டனாகத்தான் இருப்பான் என சென்னையில் தமிழிசை தெரிவித்துள்ளார். உங்களைப் போல் ஆங்கிலத்திற்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு வெளிவேஷம் போடுபவர்கள் நாங்கள் அல்ல. தமிழுக்கு எதிராக இருப்பதை போல் சித்தரிக்கிறார்கள். பாஜகவுக்கு தமிழ் உயிர் போன்றது எனவும் தெரிவித்தார். டெல்லியின் கட்டளையை நிறைவேற்ற மாட்டோம் என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார். கட்டளை நிறைவேற்றுவது பற்றி நீங்கள் பேசலாமா ஸ்டாலின்ஜி என
பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் விமர்சித்தார். முதலில் மேகதாது பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை பெற்றுத் தந்துவிட்டு பிறகு வீரவசனம் பேசுங்கள் என்றும் கூறினார். பாவம் பஸ்களுக்கு போல்ட் நட்டு வாங்க கூட காசு இல்ல போல இந்த தள்ளுவண்டி ஆட்சிக்கு என கரூரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திமுக அரசை விமர்சித்தார். பாலின சமத்துவத்தை நிலைநாட்டவும் பெண்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தரவும் நாத்தாக்க சமரசமின்றி சமன் செய்யும். ஒவ்வொரு நாளும் மகளிர் நாள்தான் என மனதில் கொள்வோம். உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள் என நாத்தாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மகளிர் தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்கள் ஒரு குடும்பத்தின் தூண் மட்டுமல்ல, சமூகத்தின் தூண்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் விரும்பும் உலகை உருவாக்க உங்கள் எண்ணங்களும் செயல்களும் புதிய பாதைகளை உருவாக்கட்டும் என்றும் கூறியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்கு எதிரான ஆட்சி என பச்சை பொய் சொல்கின்றனர். மகளிர் மத்தியில் முதல்வருக்கு உள்ள நற்பெயரை கண்டு பொறுக்க முடியாமல் பேசுகிறார்கள் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் காவல் நிலையம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாதிக்கப்படும் போது தைரியமாக புகார் அளிக்கிறார்கள். உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார். மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது, அந்த அளவிற்கு விட்டுவிட மாட்டோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட எத்தனை ஆயத்த பணிகளை முடித்திருந்தாலும் மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும். மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது என்றும் சொன்னார். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் மது ஆலைகள் என 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் மது ஆலைகளில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு நேரடியாக மதுபானங்கள் விநியோகம் செய்த பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. நாளுக்கு நாள் இரட்டை இலை சின்னம் பலவீனப்பட்டுக் கொண்டே வருகிறது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைய ஒரு சிலர்தான் தடையாக உள்ளனர். தடைகளை எல்லாம் நகர்த்தி வைத்துவிட்டு அதிமுகவினர் விழித்துக் கொண்டு விழிப்புணர்வுடன் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அப்படி விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 2026 தேர்தலுக்கு முன்போ பிறகோ இரட்டை இலை இருக்காது என கூறினார். ரஷ்யாவிடமிருந்துதான் இந்தியா அதிகமான ராணுவ தளவாடங்களை வாங்கி வருகிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஹோவார்ட் லுட்னிக் கூறியுள்ளார். ரஷ்யாவுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை சார்ந்த தளவாடங்கள், ஆயுதங்களை வழங்க தயாராக இருக்கிறோம். இதன் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு பலமானதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் அஜயன் பாலா இயக்கி வரும் படம் மயிலாஞ்சி டாக்டர் ப. அர்ஜுனன் தயாரிக்கிறார். கன்னிமாடம் படத்தில் நடித்த ஸ்ரீராம் கார்த்திக் நாயகனாக நடிக்கிறார். கிருஷா குரூப் நாயகியாக நடிக்கிறார். அஜயன் பாலா கூறுகையில், பறவைகளை புகைப்படம் எடுக்கும் இயற்கை ஆர்வலரான நாயகனுக்கும் மயிலாஞ்சி என்ற அபூர்வ பறவையை விற்பனை செய்யும் நாயகிக்குமான காதல் படத்தின் மைய இழை. அதற்குள் இன்னொரு பெண் நுழையும் போது ஏற்படும் மாற்றங்கள் தான் திரைக்கதை. மூன்றாவதாக வரும் அந்த பெண் யார் என்பதை சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறோம் என்றார். பொள்ளாச்சி அருகேயுள்ள ஆனைமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தொகை 100 கோடி ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. அந்த பணத்தில் இருந்து 14 கோடி ரூபாய் எடுத்து ஊட்டியில் காந்தல் வட்டத்தில் ரிசார்ட் கட்ட அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சென்னை இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மகேஷ் மும்மொழி எதிர்ப்பு குறித்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் மாவட்ட செய்தித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அந்த கருத்துக்களை நீக்கிவிட்டு வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு நேற்று நுரையீரல் பரிசோதனை நடந்தது. சிடி ஸ்கேன் பரிசோதனையும் நடந்தது. இது வழக்கமான பரிசோதனை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட ரூபாய் 80 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் நடுக்கடலில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கப்பலில் பயணித்த இந்தோனேஷியாவை சேர்ந்த 2 பேர் உள்பட 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், அயர்லாந்தில் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது பேசிய அவர், பயங்கரவாதம் என்ற சவாலை உறுதியுடன் நாம் எதிர்கொள்வோம். எந்தவித மோதல்களையும் பேச்சு ராஜதந்திர ரீதியாக தீர்க்கலாம் என தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பால் பொருட்கள் மீது கனடாவில் 250% வரி விதிக்கப்படுகிறது. பதிலுக்கு அமெரிக்காவும் அதே அளவு வரி விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சோதனை முயற்சியாக நேற்று செலுத்திய ஸ்டார்ஷிப் ஃபிளைட் டெஸ்ட் 8 எனும் ராக்கெட் என்ஜின் கோளாறு காரணமாக வெடித்து சிதறியது. இதுவரை ஏவப்பட்ட 8 ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுகளில் 4 வெற்றியடைந்துள்ளன, 4 தோல்வியில் முடிவடைந்துள்ளன. மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் நீலம்பூரில் மினி மாரத்தான் போட்டி நடந்தது. கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் மாரத்தானை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கல்லூரி மாணவிகள், பெண்கள் மற்றும் பெண் காவலர்கள் ஆர்வமுடன் மாரத்தானில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் மார்ச் 25ஆம் தேதி குத்தகை விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். வேலூரில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி மாணவிகள் மற்றும் மகளிர்கள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடந்தது. மாரத்தானை கலெக்டர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் பழனி என்பவரின் மனைவி செல்வி கடந்த வருடம் மார்ச் 5இல் இறந்தார். மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக பழனி தன் மனைவியின் சமாதியுடன் கூடிய அழகிய வீட்டை கட்டி வாழ்ந்து வருவது மக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அடுத்த சித்தலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் கோயிலில் மாத திருவிழா முன்னிட்டு தேர் திருவிழா நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் சிவா டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3வது நாளாக தொடர்ந்து சோதனை நடத்துகின்றனர். தஞ்சையை அடுத்த கரந்தையில் பழமை வாய்ந்த அருள்மிகு புற்று மாரியம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து புலியாட்டம், மயிலாட்டம், தாரை தப்பட்டை என இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடனும் பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் யானை மேல் புனித நீர்க்குட ஊர்வலம் நடந்தது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கூகுள் சிறப்பு டூடுலை வெளியிட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளில் பெண்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருவதை கார்ட்டூன் மூலம் விளக்குகிறது. பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்பொனி படைக்கிறது. சாமி, உங்களால் இந்தியாவிற்கே பெருமை பாராட்டுகள் என இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ரஜினி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வார இறுதி நாளான இன்று சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,040 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை விமான நிலைய வளாகத்தில் வாகனம் நிறுத்துவதில் விமான நிலைய ஒப்பந்த ஊழியருக்கும் டாக்ஸி டிரைவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பாதுகாப்பு படையினர் சண்டையை விலக்கி நிலைமையை சீர் செய்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 40 மலைவாழ் மக்களுக்கு 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கறவை மாடுகளுக்கான கடன் உதவி வழங்கப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு தாட்கோ மூலம் கடன் கிடைத்ததால் மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கும் ஈஸ்வரனுக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என முழங்கி சாமி தரிசனம் செய்தனர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது விருது பெற்ற பெண் காவலர் முதல்வர் மற்றும் கவர்னர் முன்பு ஆனந்த கண்ணீர் விட்டது அனைவரையும் நெகிழச் செய்தது. உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி இந்திய மருத்துவர்கள் சங்கம், புதுச்சேரி கண் மருத்துவர்கள் சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெறும் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பரிசோதனை முகாம் கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று துவங்கியது. துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். தஞ்சை மாவட்டம் திருவோணம் போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் 2 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். சிறுமி பள்ளியில் சோர்வாக இருந்ததால் ஆசிரியர்கள் விசாரித்த போது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மாரத்தான் போட்டி நடந்தது. இதில் பெண்கள், பெண் காவலர்கள், மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு ஓடினர். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் நெடுஞ்சாலையில் மருதவஞ்சேரி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அரசு மதுபான கடையால்
தினமும் கஷ்டப்படுகிறோம் என துணை முதல்வர் உதயநிதியிடம் அப்பகுதி மாணவிகள் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி உடனடியாக கடையை மூட உத்தரவிட்டார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் மாசி தெப்பத் திருவிழா நடக்கிறது. 6ஆம் நாளான இன்று நம்பெருமாள் வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்தருளினார். வீதி உலா வந்த நம்பெருமாளை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா நாளை நடக்கிறது. தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து மாலத்தீவுக்கு கப்பலில் கடத்த முயன்ற 30 கிலோ போதைப் பொருட்களை மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கப்பலில் இருந்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 11 பேரிடம் அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. 5ஆம் நாளான இன்று சுவாமி குமரவிடக பெருமானும் தெய்வானை அம்பாளும் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 12ஆம் தேதி நடக்கிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிங்கம்புணரியில் குழந்தை திருமணம், பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது. ஏராளமான பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு போட்டியில் பங்கேற்றனர். ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப பெண்கள் மகளிர் தினத்தில் சபதமெடுக்க வேண்டுமென அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். மும்மூர்த்திகள் வந்தால் கூட மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுகவை வீழ்த்த முடியாது. எங்கள் வட்ட செயலாளரை மேற்கு தொகுதியில் நிற்க வைத்தால் கூட வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மதுரை மாநகர காவல் சரகத்தில் பணியாற்றும் பெண் போலீசாருக்கு இன்று ஒருநாள் அனுமதி விடுப்பு வழங்கி போலீஸ் கமிஷனர் லோகநாதன் உத்தரவிட்டார். இதனால் பெண் போலீசார் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஹரிஷ், ஹரிஹரன். இரட்டை சகோதரர்களான இவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த 2 சிறுமிகளை வீட்டுக்கு அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தப்பி ஓட முயன்ற இருவரும் பாலத்தில் இருந்து விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் கோடை வெயில் சுட்டெரிக்க துவங்கியுள்ளது. இந்த சூழலில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சனிக்கிழமையான இன்று அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 100 கர்ப்பிணிகளுக்கு சமத்துவ வளைகாப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அமைச்சர் ராமச்சந்திரன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கர்ப்பிணிகளுக்கு வளையல் அணிவித்து பன்னீர் தெளித்து வாழ்த்தினார். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சோமாஸ்கந்தர், அம்பாள் மற்றும் விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மார்ச் 30ஆம் தேதி நடக்கிறது. புதுக்கோட்டை அடுத்த நமனசமுத்திரம் பகுதியில் காரும் சரக்கு வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் காரில் இருந்த தஞ்சாவூரை சேர்ந்த செந்தமிழ் செல்வன், அவரது மனைவி அருணா, சரக்கு வாகனத்தில் இருந்த சுதாகர் ஆகியோர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா நாளை நடக்கிறது. இதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்னம் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு பணியில் 1600 போலீசார் ஈடுபட உள்ளனர். 160 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை சரவணம்பட்டியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு அக்னி சிறகு 2025 என்ற தலைப்பில் நடந்த மாரத்தான் போட்டியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டார். பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம். பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் கொடுமைகளிலிருந்து சுதந்திரம் கிடைக்க வேண்டும். பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என கூறினார். கோவை மாவட்டம் கணுவாய் அடுத்த காளையனூர் பகுதியில் ராமலிங்கம் என்பவரின் தோட்டத்திற்குள் நள்ளிரவில் புகுந்த 2 காட்டு யானைகள் தோட்டத்தின் கேட்டை முட்டித்தள்ளி வெளியேறின. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் அப்பகுதியினரை அச்சத்தில் ஆழ்த்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இந்து கல்லூரி பின்புறம் வேலு என்பவர் பைக்குடன் உடல் கருகிய நிலையில் பிணமாக கிடந்தார். மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். வேலுவை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு பைக்குடன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்துள்ளனர். மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பஸ் நிலையம் அருகே நாய் ஒன்று அந்த வழியாக சென்றவர்களை விரட்டி கடித்தது. இதில் அதிமுக கவுன்சிலர் முத்தழகு உள்பட 8 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர்.
தேனியிலிருந்து திருப்பூருக்கு ரேஷன் அரிசி கடத்திய லாரியை திண்டுக்கல் செம்பட்டி அருகே குடிமைப்பொருள் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். லாரியிலிருந்து 19 டன் அரிசி மற்றும் லாரியையும் பறிமுதல் செய்தனர். லாரி டிரைவர் விக்னேஷ், ரைஸ் மில் உரிமையாளர் அன்வர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஹக்கீம், ஹாரூன், விவேக் மணி ஆகியோரை தேடி வருகின்றனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்காத தமிழக அரசை கண்டித்து தாவேக்க சார்பில் ராமேஸ்வரம் பஸ் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆண்டனி. மீனவரான இவர் 2022ஆம் ஆண்டு தனது 13 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். வழக்கை விசாரித்த நாகர்கோவில் சிறப்பு போக்சோ கோர்ட் ஆண்டனிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திருவாரூரில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளி முருகேசன் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி சிறுநீர் கழிக்க சிரமப்படுவதை பார்த்த தாய் அது குறித்து விசாரிக்க முருகேசன் செய்த கொடூரம் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் கல்வித்துறையில் உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்க கோரி ரொட்டி பால் ஊழியர்கள் இன்று 5வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த டி வீரப்பள்ளி பகுதியில் முன்னாள் ரயில்வே ஊழியர் சின்னத்தம்பி என்பவரின் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இதில் சின்னத்தம்பி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நாற்றம்பள்ளி தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் உண்மையான தேசத்தை கட்டமைக்க முடியாது. அவர்களின் தலைமை, வலிமை மற்றும் தொலைநோக்கு பார்வை முன்னேற்றத்திற்கு முக்கியமானவை. ஆட்சியிலும் அவர்களின் சமமான பங்கை உறுதி செய்ய வேண்டும். அரசியலமைப்பின் 106வது சட்ட திருத்தத்தில் உள்ளபடி பெண்களுக்கு அதிகாரம் கொடுங்கள், தேசத்திற்கு அதிகாரம் கொடுங்கள் என மத்திய அரசை வலியுறுத்துவதாக மக்கள் நீதிமன்ற தலைவர் கமல்ஹாசன் மகளிர் தின வாழ்த்து கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு காவல்துறை மற்றும் இன்னர் வீல் கிளப் ஆஃப் உதகமண்டலம் இணைந்து நடத்திய பெண்களுக்கான மாரத்தான் போட்டியை எஸ்பி நிஷா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இன்னர் வீல் கிளப் நிர்வாகிகள், பெண் காவலர்கள், பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு மகளிர் உதவி எண் 181 குறித்து மாரத்தான் ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் மூலம் தென்னிந்திய மாநிலங்களை பாஜக பழிவாங்க துடிக்கிறது. மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 12 நாட்களுக்கு பின் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளனர். சென்னை தாம்பரம் கேம்ப் ரோடு அருகே உள்ள காலி மைதானத்தில் நின்ற காரில் இரத்த வெள்ளத்தில் ஆண் ஒருவர் சடலமாக கிடந்தார். சேலையூர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்டி சேதுராஜபுரத்தைச் சேர்ந்த 32 வயதான அசோக் என்பதும் கார் டிரைவராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமூக அநீதிக்கு எதிரான நல்லிணக்க போராட்டம் என்ற தலைப்பில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சோழிங்கநல்லூரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அனுமதி நேரம் முடிந்ததால் போலீசார் அவர்களை கலைந்து செல்ல கூறினர். இதனால் இருதரப்பினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த தாவேக்காவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி குறித்து எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தது குறித்து பிரேமலதாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பிரேமலதா பதிலளிக்காமல் கையெழுத்து கும்பிட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அடுத்த மேட்டு மகாதானபுரத்தில் உள்ள கட்டளைமேட்டு வாய்க்கால் மற்றும் புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடக்கும் பாலம் கட்டும் பணிக்காக அருகில் இருக்கும் மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் திருடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மின்கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு ட்ரில்லிங் மற்றும் தண்ணீர் மோட்டார் போடுவதற்காக பயன்படுத்துவதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். மின்சாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாணம் வரை நேரடி விமான சேவை வருகிற மார்ச் 30ஆம் தேதி முதல் துவங்கப்படுவதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.
மேலும் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு வணிக மற்றும் சுற்றுலா ரீதியான பயணங்களை மேற்கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும் என இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோயிலில் மத்திய இணையமைச்சர் சாமி தரிசனம் செய்தார். திமுக அரசு ஊழலில் ஊறிக்கொண்டிருப்பதன் வெளிப்பாடுதான் தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையின் சோதனை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் சிக்மகளூரைச் சேர்ந்தவர் ரன்யா ராவ். நடிகையான இவர் கடந்த 3ஆம் தேதி துபாயிலிருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் 12,56,00,000 ரூபாய் மதிப்பிலான 14.80 கிலோ தங்க கட்டிகளை கடத்தி வந்தார். இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வந்த நிலையில் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர். மேகதாது அணை கட்ட எவ்வித ஆட்சேபனை இல்லை என 1 மாதத்திற்குள் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும். 1 மாதத்திற்குள் தெரிவிக்காவிட்டால் முதல் போராட்டமாக கர்நாடக மாநிலத்தில் தமிழ் சினிமாக்கள் ஓடவிட மாட்டோம் என வாட்டாள் நாகராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போக்சோ உள்ளிட்ட கொடுங்குற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலையை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தமிழக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் கடிதம் அனுப்பியுள்ளார். பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மார்ச் 10ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் சார்பில் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து 9 மாவட்டங்களில் 72 கோடியில் 700 படுக்கைகளுடன் கூடிய புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என ஸ்டாலின் தெரிவித்தார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி துபாயில் உள்ள ஒரே மைதானத்தில் விளையாடி வருகிறது. ஒரே மைதானத்தில் விளையாடுவது இந்தியாவுக்கு சாதகம் அல்ல என இந்திய அணியின் முன்னாள் வீரர் அஸ்வின் தெரிவித்துள்ளார். 2009 சாம்பியன்ஸ் டிராபியில் தென்னாப்பிரிக்கா அனைத்து போட்டிகளையும் ஒரே மைதானத்தில் விளையாடியது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறவில்லை என்றும் கூறினார். திண்டுக்கல் அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு இந்து முன்னணி சார்பில் வேடச்சந்தூரில் அபிராமி அம்மன் சிலையை வைத்து சிறப்பு பூஜை செய்ய ஏற்பாடு நடந்தது. இதற்காக கிளம்பிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை திருப்பூரில் தடுத்து நிறுத்தி போலீசார் அங்கேயே அவரை கைது செய்தனர். இதனை கண்டித்து இந்து முன்னணியினர் பல இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். பிரபல யூடியூபர் TTF வாசன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்றார். பூட்டை திறப்பது போன்ற வீடியோவை எடுத்து பரவவிட்டார். சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் குறித்து திருமலை போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்நிலையில் வாசனின் வங்கி கணக்கை போலீசார் முடக்கியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சோப்பனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சி நடந்தது. சில மாணவர்கள் பாமக துண்டு அணிந்தபடி கலை நிகழ்ச்சியில் நடனமாடினர். இது தொடர்பான வீடியோ வேகமாக பரவியது. முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தினார். முடிவில் பள்ளி தலைமையாசிரியர் விஜயகுமார் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். இந்த தகவலை அமைச்சர் மகேஷ் உறுதி செய்தார். மலையாளத்தில் 2018 படம் மூலம் பிரபலமானார் இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப். இவரது இயக்கத்தில் சிம்பு ஒரு படத்தில் நடிப்பதாக ஏற்கனவே தகவல் வந்தது. இதனை வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் சிம்புவின் 3 பட அறிவிப்புகள் சமீபத்தில் வெளியாகின. இதில் இந்த கூட்டணியில் உருவாகும் படம் இடம்பெறவில்லை. இந்நிலையில் ஜூட் ஆண்டனி ஜோசப்பின் அடுத்த படத்தை AGS நிறுவனம் தயாரிக்கப் போகிறதாம். இதில் கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். வில்லனாக ஆர்யா நடிக்கலாம் என கூறப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்கிறார்கள். சிம்புவிற்கு சொன்ன கதையில்தான் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் என கூறப்படுகிறது. மறைந்த பிரபல பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் மகன் SP சரண் தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பாடல்களை பாடியுள்ளார். சரோஜா, துரோகி உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். தற்போது SP சரண் இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ளார். அரசியல் கதைக்களத்தை பின்புலமாக கொண்டு வெப் தொடர் தயாராகிறது. இதற்கு அதிகாரம் என தலைப்பு வைத்துள்ளனர். இதில் அதுல்யா ரவி, அபிராமி, தேவ், அரவிந்த் ஆகாஷ், ஜான் விஜய் ஆகியோர் நடித்து வருகின்றனர். வெப் தொடர் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்து வெற்றி பெற்ற படம் காளிதாஸ். அறிமுக இயக்குனர் ஸ்ரீ செந்தில் இயக்கினார். பரத், ஆன் ஷீத்தல், சுரேஷ் மேனன், அதவ் கண்ணதாசன் உட்பட பலர் நடித்திருந்தார்கள். தற்போது இதன் 2ஆம் பாகம் தயாராகிறது. போலீஸ் அதிகாரியான பரத் இன்னொரு சிக்கலான வழக்கை துப்பறிவதுதான் இந்த படத்தின் கதை என்கிறார்கள். முதல் பாகத்தை இயக்கிய ஸ்ரீ கணேஷ் இயக்குகிறார். சாம் CS இசை அமைக்கிறார். பரத்துடன் அஜய் கார்த்திக் நடிக்கிறார். படப்பிடிப்பு நடந்து வருகிறது.
சமீப காலமாக தமிழ் சினிமாவில் பழைய படங்களை ரீரிலீஸ் செய்வது அதிகமாகி வருகிறது. அந்த வகையில் மார்ச் 14ஆம் தேதி 2004ஆம் ஆண்டில் ரவிமோகன் நடிப்பில் வெளியான எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படமும் 2016இல் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ரஜினி முருகன் படமும் ஒரே நாளில் ரீரிலீஸ் ஆவதாக சம்பந்தப்பட்ட படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி இருவரும் தற்போது சுதா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.